ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அது வந்து ஒன் டைம் டாஸ்க். ஒரு தடவை நம்ம ரெஸ்யூமை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அவ்வளோதான், ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். முதல்ல அது இல்லை. ரெஸ்யூமை வார வாரம் ரெஸ்யூமை அப்டேட் பண்ணணும். வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி வச்சுக்கணும். சனிக்கிழமையாச்சா நான் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுவேன், ஞாயிறு ஏதோ ஒரு நாள் வச்சுக்கணும், அதில் வார வாரம் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுவேன்னு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெஸ்யூம்ங்கிறது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஃபோட்டோங்கிறது உங்களை காமிக்குது இல்லை, அது வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஃபோட்டோங்கிறது உங்களை பற்றின ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ரெஸ்யூம்ங்கிறது உங்களை பற்றின ஒரு டெக்ஸ்டுவல் ரெப்ரசன்டேஷன் ஆகும். உங்களை அப்படியே ஒரு பிரிண்டிங் மிஷினுக்குள்ள கொடுத்து வெளியில எடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும், அதுதான் ரெஸ்யூம். அப்போ உங்களை அப்படியே கொடுத்து வெளியில எடுத்தா 2023 மேல ஒண்ணுமே பிரிண்ட் ஆகலைன்னு என்ன அர்த்தம்? 2023 மேல ஒண்ணுமே பண்ணல, 2024 அப்புறம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ ரெஸ்யூம் வந்து எப்படின்னா, நீங்க அதை இமேஜின் பண்ணிக்கணும். உங்களை அப்படியே எடுத்து ஒரு பிரிண்டிங் மிஷின்ல வைக்கிறோம், பேப்பரா பிரிண்ட் வருது அப்படின்னா என்ன வரும், என்ன வரணும். அப்போ வார வாரம் அப்டேட், ஒரு டெய்லி அப்டேட் பண்ண வேண்டாம். ஏன்னா டெக்னிக்கலா டெய்லி ஒருத்தர் க்ரோ ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு வாரம் முடியும் போது எனக்கு போன வாரம் இன்னெரிட்டன்ஸ்னா என்னன்னு தெரியாது ஜாவால, இந்த வாரம் எனக்கு இன்னெரிட்டன்ஸ்னா என்னன்னு தெரியும். போன வாரம் எனக்கு பைத்தான்ல கோட் அடிக்க தெரியாது, இந்த வாரம் எனக்கு பைத்தான்ல கோட் பண்ண தெரியும். போன வாரம் எனக்கு லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் எப்படின்னு தெரியாது, இந்த வாரம் எனக்கு லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் தெரியும். போன வாரம் ஒரு மீட்டிங்லாம் அட்டன் பண்றது பத்தின எந்த நாலேஜும் கிடையாது, இந்த வாரம் நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். வாரத்துக்கு ஒரு விஷயமாவது புதுசா பண்ணியிருப்பீங்கல்ல, அது உங்களோட ரெஸ்யூம்ல அப்டேட்டடா இருக்கும். அப்போ முதல்ல இதை முடிவு பண்ணிக்கணும். இப்போ கடைசி ஒரு வாரத்துல நான் என்ன அப்டேட் பண்ணுவேன், கிளாஸ்ல என்ன பண்ணணுமோ கிளாஸ்ல என்ன பண்ணோம். இப்போ கிளாஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ப்ரோக்ராமிங், அரே, லூப்பிங்னு படிச்சுட்டு இருக்கோம், கரெக்டா? அப்போ நான் போன வாரம் என்ன பண்ணியிருப்பேன்னா, போன வாரமும் லூப்பிங் தானே பார்த்தோம், அதுக்கு முந்தின வாரமும் லூப்பிங் தானே பார்த்தோம். அப்போ நான் என்னன்னு பண்றது, லூப்பிங் லூப்பிங் பிளஸ் லூப்பிங் பிளஸ் லூப்பிங் பிளஸ் பிளஸ் பிளஸ். கரெக்டு தான். இதை சிம்பிளா போடாம எழுத்துல சொல்லு. இப்போ நான் எப்படி சொல்றேன்னா, ஜான்வரி லாஸ்ட் வீக் பேசிக் நாலேஜ் இன் லூப்பிங் ப்ரோக்ராம்ஸ். இது ஜான்வரி லாஸ்ட் வீக், கரெக்டா? ஜான்வரி லாஸ்ட் வீக். பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அது நாலேஜா மாதிரி இருக்கும்ல. ஒரு 20 ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன்ல. முதல் 10 ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எனக்கு பேசிக் நாலேஜ். 20வது ப்ரோக்ராம் ரீச் பண்ணிட்டாலே நாலேஜ் ஆயிரும்ல, கரெக்டா? இது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக். பிப்ரவரி செகண்ட் வீக் கரெக்ட் தானே? பிப்ரவரி தேர்ட் வீக், பிப்ரவரி ஃபோர்த் வீக், இதுதானே உங்களை ஒரு பிரிண்டர்ல கொடுத்தா வெளியில வரும் தானே வரணும். அப்போ இதை பண்ணிக்கிட்டே வாங்க உங்க ரெஸ்யூம்ல. இது கட்டாயம் பண்ணலாம். நான் ஒரு சாம்பிளுக்கு லூப்பிங்க சொல்றேன். இதுக்கு பதிலாக ஊப்ஸ், இப்போ லூப்பிங் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அதனால சொல்றேன். ஊப்ஸே ஜான்வரி பொங்கல் வரைக்கும் எப்படி இருப்பீங்கன்னா, படிச்சு ட்ரெயினர் மட்டும் சொல்லியிருப்பாரு. பொங்கல் லீவ்ல நீங்க ஒரு 5 சினாரியோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. பொங்கல் லீவ் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு நீங்க வந்து ஊப்ஸை திரும்ப திரும்ப உங்க ரூம்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல. அப்போ வெரி குட் நாலேஜ் இன் ஊப்ஸ், குட் நாலேஜ் இன் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்னு கொடுக்க வேண்டியதானே? நான் கேட்குறது கரெக்டா தப்பா? அப்போ ஒன்று இப்படி டெக்ஸ்டா டைப் பண்ணுங்க, அப்படி இல்லையா மார்க் கொடுங்க. நீங்க ஒரு 50 கொஸ்டின் இன்டர்வியூ கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கீங்க, கடைசி ஒரு 20 நாளா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. 20 நாளைக்கு முன்னாடி 50 கொஸ்டின் தான் உங்ககிட்ட இருந்திருக்கும். இன்னைக்கு 50க்கு 50 வாங்க மாட்டீங்க, 50க்கு ஒரு 20 வாங்க மாட்டீங்க, 50க்கு ஒரு 30 இன்டர்வியூ கொஸ்டின் படிச்சிருக்க மாட்டீங்க, கரெக்டா? அந்த ஃபேக்டா அப்படியே கொடுங்க. இப்போ அந்த ஃபேக்டா ப்ராக்ரஸ் பார்லாம் இதுல படிச்சிருக்கீங்க, HTML CSSல ப்ராக்ரஸ் பார் படிக்கலன்னா படிச்சுக்கோங்க. ப்ராக்ரஸ் பார்லாம் படிச்சிருக்கீங்கன்னா, நான் எப்படி சொல்றேன்னா, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னு ஒரு ஏரியா கொடுப்பீங்களா ரெஸ்யூம்ல, கரெக்டா? அப்போ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல HTML, இப்போ நீங்க என்னென்ன கொடுத்துருப்பீங்கன்னா, HTML தெரியும், CSS தெரியும், ஜாவா தெரியும், ஒரு பாயிண்ட்டுக்கு இட்டு தெரியும், போஸ்ட்கிரஸ் தெரியும்,
ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் லினக்ஸ் தெரியும், விண்டோஸ் தெரியும், இதெல்லாம் கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் சொன்னால் என்ன அர்த்தம்? நான் ரஜினி படம் பார்த்துருக்கேன், கமல் படம் பார்த்துருக்கேன், விஜய் படம் பார்த்துருக்கேன், அஜித் படம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்ன கேள்வி கேட்பீங்க? என்னென்ன படம் பார்த்துருக்கேன்? ரஜினி கடைசியாக என்ன படம் நடிச்சாரு? அஜித் கடைசியாக என்ன படம் நடிச்சாரு? அது பற்றின உன்னோட ரிவ்யூ என்ன? விஜய் கடைசியாக என்ன படம் கடைசியாக அவரோட படம் என்ன ரிலீஸ் ஆக போகுது? இதானே கேட்பீங்க. விக்ரமோ, சூர்யாவோ, சிவகார்த்திகேயனோ கேட்பீங்களா? ஏன் நான் சொல்லலை அவங்க பேர். கரெக்டா? அப்போ நான் யார் பேரை சொல்கிறேனோ நான் எதிராளிகிட்ட என்ன தூண்டுதல் உண்டாக்குறேன்? அவரை பற்றி என்கிட்ட கேளு அப்படிங்கிறத இன்டியூஸ் பண்ணுறேன். கரெக்டா? அப்போ நீங்கள் இவ்வளவும் சொன்னீங்கன்னா நீங்கள் எதிராளிகிட்ட என்ன மனநிலையை உருவாக்குறீங்க? உன் முன்னாடி உட்காந்துருக்கிறவன் எவ்வளோ கெத்தான ஆள் தெரியுமா? இவ்வளவும் படித்து முடிச்சுட்டு அவன் முன்னாடி வந்து உட்காந்துருக்கான். பார்க்க சின்ன பையன், அவனை இட போட்டுறாத, அவன் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு யார் சொல்றது? நம்ம தான். யாரை பற்றி? நம்மளை பற்றியே. இவ்வளோ பில்டப் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ எதிராளி என்ன பண்ணணும்? இது உண்மையான சோதிக்க வேண்டிய ப்ரெஷரை யார் கொடுக்கறது? நம்ம தான். அப்போ அவர் இதுல எதுல இருந்து கேள்வி கேட்பாரு? இப்போ இது எல்லாத்தையும் கேளுங்கன்னு சொல்லிட்டீங்க. கரெக்டா? ரஜினி தெரியும், விஜய் தெரியும், கமல் தெரியும், அஜித் தெரியும் சொல்லிட்டீங்க. எனக்கு கமல் கடைசியாக நடிச்ச படம் பேர் தெரியல. நான் எப்படி உங்ககிட்ட கமல் பத்தி கேட்பேன்? எனக்கு அஜித் கடைசியாக அந்த படம் நடிச்சிருக்காரு, விஜய் கடைசியாக அந்த படம் நடிக்க போறாரு, இவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது தான் நான் கேட்பேன். நான் பேசுறது கரெக்ட் தானே? நீங்க இதை உட்காந்து படிச்சிருப்பீங்க, ஆனா இது எல்லாமே எழுதி கொடுத்துருக்கீங்கல்ல. எனக்கு இதுதான் நல்லா தெரியும். நான் ஒரு 15 வருஷமா சீக்வல் டெவலப்பரா இருப்பேன். ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் எழுதுப்பா போஸ்ட்கிரஸ்ல அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுங்க எனக்கு போஸ்ட்கிரஸ்ல. போய் போஸ்ட்கிரஸ் when MySQL, Oracle, everything is there. ஏன் போஸ்ட்கிரஸை சூஸ் பண்ணீங்க? என்ன ரீசன்? யாருமே அதை படிக்க மாட்டாங்களே. நீங்க எப்படி போஸ்ட்கிரஸ் சூஸ் பண்ணீங்க? இதை நான் கேட்குறேன். எனக்கு அதான் கேட்க தெரியும். எனக்கு ஜாவா கேட்க தெரியாது, HTML கேட்க தெரியாது, CSS கேட்க தெரியாது. நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க என்னைய பார்த்து? பயங்கரமான கேள்வி கேட்டான், போய் போஸ்ட்கிரஸ்ன்னு கேட்டான். நானே மிரண்டு போயிட்டேன். எனக்கு அதான் தெரியும், அதுதான் நான் உங்ககிட்ட கேட்பேன். அப்போ இதை எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது? எல்லாத்தையுமே தூக்கி விட்டுருவோமா? இன்டர்வியூல இது எல்லாமே தானே கேட்பாங்க. இதுல மிஞ்சி மிஞ்சி போனா என்ன தூக்கி விடுவீங்களா? ஒரு டிசைன் இன்டர்வியூ போறீங்கன்னா இதை தூக்கி விடுவீங்க, பேக் அண்ட் இன்டர்வியூ போனீங்கன்னா இது ரெண்டும் தூக்கி விடுவீங்க. அவ்வளவுதானே. பெஜா இதுல 5ல ஒரு 3 இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு 3 இருந்துகிட்டே இருக்கும். இப்போ என்ன கேட்பீங்க? நான் கேட்கறது கரெக்டா? இப்போ எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றது? அப்போ பக்கத்துலயே மெஷர்மெண்ட் எழுதுங்க. HTML எவ்வளவு தெரியும்? 10க்கு 6 கொஸ்டின் தான் HTML தெரியும். CSS எவ்வளவு தெரியும்? 10க்கு 3 தான் CSS தெரியும். ஒரு கிராஃப் வரைங்க, இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைங்க, இல்லை ஒரு பை சார்ட் போடுங்க. இதுதான் ஜாவா, இதுதான் HTML, இதுதான் CSS, இப்படி ஒரு கிராஃப் வரைங்க. இப்போ நீங்க என்ன மெசேஜ் கன்வே பண்றீங்க? எனக்கு இவ்வளவுதான் தெரியும். Out of 10, if you ask me 10 questions, only 3 questions will be answered. ஏன்? நான் CSSல 10க்கு 3 தான் போட்டிருக்கேன். அப்போ 3க்கு மேல என்கிட்ட எதிர்பார்க்காதப்பா அப்படின்னு அப்ஃப்ரண்ட் நான் சொல்லிட்டேன்னா பிரச்சனையே கிடையாதுல்ல. இப்போ ஜாவாவே இன்னும் கொஞ்சம் பிரிக்க முடியுமா? கோர் ஜாவால எனக்கு இவ்வளவுதான் தெரியும், ஊப்ஸ்ல நான் இவ்வளவு மார்க் கொடுக்குறேன், ஊப்ஸ்ல நீ 10க்கு 8 கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன், இப்படி நான் பதில் சொல்ல முடியுமா? இப்படி முதல்ல ஒரு அதாவது இதை ரெடி பண்றதுக்கு முதல்ல நீங்க உங்களை பத்தி ஃபுல்லா யோசிக்கணும். உங்களை பத்தி எதுவுமே யோசிக்காம ஜாவா பிளாங்கா எந்த டிசைன் நல்லா இருக்கு, ரெஸ்யூம் பில்டர் ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்றது, ஏஐல ஏதாவது ஒன்று பண்றது, அதெல்லாம் கரெக்ட் தான். அதுல இருந்தெல்லாம் டிசைன் எடுத்துக்கணும். டிசைனை எடுத்துட்டு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இவ்வளவுதான் எனக்கு நாலேஜ் இருக்கு. கிட்ல எனக்கு 10 கமாண்ட் தான் தெரியும். அந்த 10ல என்ன வேணாலும் கேள்வி. அந்த ஸ்டாண்டுக்கு அதை நீங்க கிளியர் கட்டா சொல்லிட்டீங்கன்னா எதிராளி உங்களை டீஸ் பண்ணணுங்கிறது அவரோட கோலே கிடையாது. உங்களுக்கு தெரியும்னு சொல்றது தெரியுமா, தெரியும்னு சொல்றது தெரிஞ்சா தெரியாதுன்னு சொல்றத சொல்லி கொடுத்து தெரிய வச்சிடலாம். தெரியுங்கிறதே பில்டப்பா இருந்தா நாளைக்கு இவரை பில்டப் ஆளை வச்சுட்டு நான் என்ன பண்றது? இதுதான் அவரோட ஒரே இதா இருக்கும். அப்போ ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்ல இதை முதல்ல ரெடி பண்ணுங்க. ஏன் அப்போ இதை வாரம் அப்டேட் பண்ண சொல்றேன்னா, இந்த வாரம் நான் ஜாவா ஊப்ஸுக்கு 10க்கு 6 மார்க் கொடுத்துருப்பேன். அப்போ என் மனசே என்னை கேள்வி கேட்கும், நீ 10க்கு 6 தானே கொடுத்துருக்க, கரெக்டா? உன்னோட மெயின் கோர்ஸே அதான், கரெக்டான்னு கேட்கும். அப்போ நான் 6 ஆக்கும். ஒரு வாரத்தில் அந்த 6 தான் ஆக்க முடியும், 2 வாரத்தில் 7 ஆகும்.
எனக்கு வேலை கிடைக்காத நாட்கள் எல்லாத்துலேயும் என்னோட கிராஃப் கூடிக்கிட்டே போகணும். இடையில ஒரு வாரம் 2 வாரம் பிரேக் இருக்கலாம். நீங்கள் ஊருக்கு போயிருக்கலாம், ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்திருக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் வீக்லி உங்கள் ரெஸ்யூம், நான் சொல்கிறது இப்போ ஃப்ரெஷராக இருக்கிறதுக்காக மட்டும் இல்லை, எப்போவுமே வீக்லி வேலைக்கு போயிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் மந்த்லி உங்கள் ரெஸ்யூம் அப்டேட் ஆகலைன்னா நீங்கள் க்ரோ ஆகலைன்னு அர்த்தம். க்ரோ ஆகலைன்னா நம்ம போய் டிமாண்ட் பண்ணுற இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். அப்போ டெக்னிக்கல் ஸ்கில்ஸை இப்படி ரெடி பண்ணிடலாமா? அப்போ இனிமேல் உங்களோட ரெஸ்யூமை பார்த்தோம்னா எது எவ்வளோ தெரியும், எவ்வளோ குறைய வேணாலும் மார்க் போட்டுக்கோங்க. பில்டப் ரெடி பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஊப்ஸில் 10க்கு 8 கேள்விக்கு பதில் சொல்ல தெரியும்னா 10க்கு 6.5 கூட கொடுத்துக்கோங்க. சேஃப். ஏதாவது ட்விஸ்டட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாமல் இருப்போம், கரெக்டா? ஏதாவது பேசிக் கொஸ்டின் மறந்து போயிடும், கொஞ்சம் 1 மார்க் 2 மார்க் கம்மியாக கூட கொடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. என்னப்பா 10க்கு 2 தான் கொடுத்துருக்கேன், ஆமாம் சார் அதில் நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணல, உங்ககிட்ட உண்மையை தானே சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஜென்யூன் ஆன்சர். 10க்கு 6 7 மரியாதையாக இருக்கணும். யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது கொடுக்குறத விட. அப்போ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பார்ட்டை ரெஸ்யூமில் எப்படி ரெடி பண்ணிடலாமா? வேற என்ன ரெடி பண்ணணும்? வேற என்ன ரெடி பண்ணணும்னா முதல்ல ஃபோட்டோ வைக்கலாம், தப்பு இல்லை, ஃபோட்டோ வைக்கலாம். அட்ரஸ் கொடுக்காதீங்கிறது என்னோட ரெக்வஸ்ட். உங்கள் வீட்டு அட்ரஸ் எதெல்லாம் கொடுக்கக்கூடாது ரெஸ்யூமில்? வீட்டு அட்ரஸ் கொடுக்கக்கூடாது, ஜெண்டர் கொடுக்கக்கூடாது, பேன் நம்பர், ஆதார் நம்பர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அப்பா பேர், என்ன பண்ண போகிறேன் தெரிஞ்சு. அது வந்து எப்போ தேவைன்னா ஒருவேளை உங்களுக்கு, அதாவது எப்படின்னா சில பேர் காலேஜ் முடிக்கும் போதே மேரேஜ் ஆயிருக்கும், அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அது எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுவுமே தேவை கிடையாது, கரெக்டா? இது எதுவுமே தேவையில்லை. அட்ரஸ் ஏன் கொடுக்கக்கூடாது? நிறைய கால்ஸ் வராது. நீங்கள் காரைக்குடின்னு ஒரு அட்ரஸ் கொடுப்பீங்க, நான் காரைக்குடியிலேருந்து நம்ம இன்டர்வியூக்கு ஒரு வரப்போறாரா? வரமாட்டார் அப்படின்னு நான் உங்களுக்கு காலே பண்ண மாட்டேன். சென்னை அட்ரஸ்க்காக கால் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அட்ரஸே தேவையில்லை. மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் நல்லா கரெக்டாக கொடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் மொபைல் நம்பர் 2 நம்பர்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டீங்க, 2 சிம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கால் ஃபார்வர்டிங்க கொடுத்து வைங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வருவீங்க, நீங்கள் செலக்டடுங்கிற கால் பண்ணுவார், நீங்கள் இன்னொரு நம்பரில், இந்த நம்பர் அன்ரீச்சபிளாக இருக்கும், இப்போ அது வந்து மிஸ் ஆயிரும் ஏதாவது. அது ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. ஹலோ டியூன்ஸ் ஏதாவது வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, அதெல்லாம் உங்கள் மேலே ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும், கரெக்டா? காலர் டியூன் வைக்கிறீங்கன்னா வைக்காதீங்கிறது பாயிண்ட் இல்லை. ஏதாவது சோக பாட்டு வைக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம், ஆனால் அது எங்கே காட்டணுங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. பேசிக்கான ஐடியா இது ஒன்று வச்சுக்கோங்க. முடிஞ்சால் டம்மி மெயில் ஐடியே கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பேர், அப்பா பேர், அம்மா பேரெல்லாம் சேர்த்து நல்ல நீட்டாக. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்படி பேர் வச்சுருந்தார், ரியலாகவே தான் அவரோட மெயில் ஐடி, அஜிவிஜி ட்ரை அப்படின்னு. என்னடா இது அப்படின்னு கேட்டேன். அஜித்தும் திரிஷாவும் ஒரு படம் நடிச்சாங்க, அவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் திரிஷா வந்து விஜய் கூட கில்லியில நடிச்சாங்களா, அப்போ எனக்கு விஜயும் திரிஷாவையும் பிடிச்சிருந்துச்சு. 3 பேர் பேர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ரியலா இந்த மெயில் ஐடி வச்சிருந்தேன். இதை போய் வெளியில எக்ஸ்பிளைன் பண்ண, ஒரு ப்ரொஃபஷனல் ஏரியால இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல, இது மாதிரி வச்சிடாதே, சரியா? முடிஞ்சா டம்மியா வேலை தேடுறதுக்கு மட்டும் தனியா ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீட்டா ஏதாவது நம்பர்ஸ் இல்லாம ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்யூமை நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக் சொல்றேன். ரெஸ்யூம் ரெடி பண்றது ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு என்னென்ன ரெஸ்யூமை சேவ் பண்றது, எதுக்கு? டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்து என்ன பண்றது? ஒரு நம்பர்னா டேட் ஆஃப் பர்த், மேரிட்டல் ஸ்டேட்டஸ்லாம் வேண்டாம்னு சொல்றேன். அப்பா பேர், அம்மா பேர், ஊர் அட்ரஸ் எதுவுமே வேண்டாம். அதெல்லாம் தெரிஞ்சவங்க, என்னோட ரிலிஜியன் இதெல்லாம் சில பேர் போட்டு வச்சிருப்பாங்க. ஞாபகம் பொதுவா நம்பர்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்பர் அவாய்ட் பண்ண சொல்றது ஒன்றும் இல்லை, நிறைய டைம்ல நம்பரை டைப் பண்ணும்போது ராங் மெயில் ஐடிக்கு போயிடும், அப்போ உங்களுக்கு மெயில்ஸ் வராமல் போயிடும். ஞாபகம் வச்சுக்கிறதும் கஷ்டம், கரெக்டா? அதனால முடிஞ்ச வரைக்கும் பேராகவே வச்சுக்கிறது நல்லது. இது ஒன்று வச்சுக்கோங்க. ரெஸ்யூமை ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ரெஸ்யூமை என்னன்னு சேவ் பண்ணுறது? ரெஸ்யூம் அப்படின்னு சேவ், ரெஸ்யூம்.pdf இப்படி தான் நம்ம கிட்ட இருக்கும்.
கட்டாயமா இதுல முன்னாடி உங்க பேரை சேர்த்து சேவ் பண்ணி வைங்க. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மை ரெஸ்யூம், லேட்டஸ்ட் ரெஸ்யூம், இப்படிதான் நம்ம சேவ் பண்ணி வைப்போம். கரெக்ட் தானே? ஓகே, நீங்க இப்படி சேவ் பண்ணி வைக்கிறது ஓகே. ஒரு ஹெச்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து லேட்டஸ்ட் ரெஸ்யூம்ங்கிற பேர்லயே அவர்கிட்ட ஒரு 50 ரெஸ்யூம் இருக்கும். ஏன்னா எல்லாரும் லேட்டஸ்ட் தானே சேவ் பண்ணி வச்சிருப்போம். அப்போ கட்டாயமா ரெஸ்யூமை சேவ் பண்றது உங்க பேர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அவர் உங்க மெயிலே உங்க பேர் தேடணும்னா உங்க பேரை கிளிக் பண்ணி எடுக்கிற மாதிரி ஈஸி பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒன்று வச்சுக்கோங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்டும் வச்சுக்கோங்க. எப்பவுமே பிடிஎஃப் சைஸ் கூட, அதனால டாக் ஃபார்மேட் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்யூமோட ஃபாண்ட் சைஸ் 12 இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாலாம் வேண்டாம். இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டென்ட் வைஸ் டெக்னிக்கல், இப்போ நம்ம பேசியிருக்கிறது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பேசியிருக்கோம். அது ஒன்று வச்சுக்கோங்க. எதை ஹைலைட் பண்ணுறது அப்படிங்கிறத ரெஸ்யூமில் நீங்கள் டிசைட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டை ரெஸ்யூமில் ஃபாலோ பண்ணாதீங்க. டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறது, இப்போ இது இப்போ இந்த பாக்ஸ் போட்டாலே இப்போ நான் என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ரெஸ்யூமில் இது என்ன பார்ட்? ஸ்கூலு, காலேஜ், உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வச்சு பேச போகிறீங்க. அகாடமிக்கலி நான் வீக்காக இருக்கேன். நான் எதுக்காக இப்படி, நான் வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், ஒரு பெரிய காலேஜில் படிச்சிருக்கேன். இந்த வருஷம் தான் 2025 தான் படித்து முடிச்சிருக்கேன். 8.7 சிஜிபிஏ வச்சிருக்கேன். நான் பாக்ஸ் போட்டு பெருசாக காமிக்கிறது சூப்பர். இதே நான் வந்து சாம்பிளுக்கு நான் வந்து பிகாம் படிச்சுட்டு ஐடியில் வேலை தேடிட்டு இருக்கேன். நான் வந்து 6% தான் 6.5 தான் வச்சிருக்கேன். 2018 படித்து முடிச்சிட்டேன். இதை நான் ஹைலைட் பண்ணால் எனக்கு எப்படி ஒருத்தர் வேலை கொடுப்பாரு? நான் ஒருத்தர்கிட்ட போய் 2018 பிகாம் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை தருவீங்களான்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவார்? ஐடியில் எனக்கு வேலை தருவீங்களான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்? மாட்டேன்னு தானே சொல்லுவார். மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக மாட்டேன்னு தானே சொல்லுவார். அதையா ஃபஸ்ட்டு போய் சொல்கிறது? சொல்ல மாட்டோம்ல, சார் நான் ஜாவா படிச்சிருக்கேன், நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த டூல்ஸ்லாம் தெரியும், அதுக்கப்புறமா தான் ஆனால் பிகாம் தான் ஓகேவா அப்படிங்கிறது கடைசியாக தானே கேட்போம். அப்போது உங்கள் ஸ்ட்ரென்த்தை தான் நீங்கள் ஹைலைட் பண்ணணும். டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களுக்கு இது ஸ்ட்ரென்த்துன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், எம்சிஏ தான், இந்த டிபார்ட்மெண்ட் தான் படிச்சிருக்கேன், நல்ல காலேஜில் படிச்சிருக்கேன், நல்ல பெர்சன்டேஜ் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இதை ஹைலைட் பண்ணுங்க. இல்லை நான் படித்து முடிச்சு கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு, அப்போ நான் இதை இப்படி எழுதுறதுக்கு பதிலாக பாயிண்டாக எழுதிடுவேன்ல. இப்போ நான் எஸ்எஸ்எல்சியில் 62% தான் வச்சுருக்கேன். 62% நல்ல மார்க்கா கம்மியான மார்க்கா? 300 மார்க், 310 மார்க். 310 மார்க் 10th ரொம்ப சூப்பர் மார்க் இல்லைல்ல. கரெக்டா? அப்போ நான் எதுக்காக 62% எஸ்எஸ்எல்சின்னு கொடுக்கணும்? வேண்டியதில்லை. 700 மார்க் தான் 12th. எத்தனை? 600கா? 600க்கு நான் ஒரு 300 மார்க் தான் வாங்கியிருக்கேன். இல்லை ஒரு 330 360 மார்க் தான் வாங்கியிருக்கேன். 55 60 62% வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 380 நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. +2ல 380 நல்ல மார்க்கா? இல்லை. அப்போ நான் எதுக்கு ஹைலைட் பண்ணணும்? அதுக்கு பதிலாக நான் என்னன்னு இதை சொல்லணும். இதை ஏமாற்றவும் முடியாதுல்ல. நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் ஹையர் செகண்டரி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் 60% மேலே எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். டீசெண்டாவது இருக்கும்ல. 62% சொல்றதுக்கு பதிலாக இப்படி சொல்லுங்க, சொல்றத பக்குவமா சொல்லுங்க. அது மாதிரி நீங்க படிச்சு முடிச்சிருக்கிறதுல மறந்துடாம ரிவர்ஸ் கிரானலாஜிக்கல் ஆர்டர்ல தான் டேட்டாவை அப்டேட் பண்ணணும். கிரானலாஜி அப்படிங்கிறது வருஷத்தை சொல்றது. கிரானிக்கிள் அப்படிங்கிறதே டைமோட டெக்கான் கிரானிக்கிள்னு ஒரு பேப்பர்லாம் இருக்குல்ல, டைமை சொல்றது கிரானிக்கிள்ங்கிறது. குரோனாலஜிங்கிறது வருஷப்படி சொல்றது. 1947 இது நடந்துச்சு, 50 இது நடந்துச்சுங்கிறது தான் குரோனாலஜி. ரிவர்ஸ் குரோனாலஜிங்கிறது ரிவர்ஸ்ல சொல்றது. அப்போ ரிவர்ஸ்ல தான் எதை சொல்லணும்னா எல்லாத்தையுமே சொல்லணும். உங்களோட லேட்டஸ்ட் என்ன, அதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். 10th இருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இப்போ லேட்டஸ்ட்டாக எம்சிஏ பண்ணியிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி பிசிஏ பண்ணியிருக்கீங்க, இல்லை பிஎஸ்சி பண்ணியிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி ஹையர் செகண்டரி பண்ணியிருக்கீங்க, இல்லை டிப்ளமோ பண்ணியிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்எல்சி பண்ணியிருக்கீங்க. இதான் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருப்பீங்க, மறந்துடாதீங்க. எப்பவுமே லேட்டஸ்ட் தான் அதில் இருக்கணும். லேட்டஸ்ட் அது சொல்கிற மாதிரி அச்சீவ்மெண்ட்டாக இருந்தால் சொல்கிற மாதிரி எழுதுங்க, இல்லை இதை டீட்டெயிலாக எழுதி. நான் எப்படி சொல்கிறேன்னா, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் in the field of automobiles with 6.5 CGPA from ஏதோ ஒரு காலேஜ், ஸ்ரீ சாஸ்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இப்போ நான் எதெல்லாம் மறைச்சிட்டேன்?
அவர் பார்வையில இருந்து. ஆட்டோமொபைல் இன்ஜினியருங்கிறத நான் மறைச்சிட்டேன். இதே நான் பாக்ஸ் போட்டா அது பளிச்சுன்னு தெரியும். அப்போ சம்பந்தம் இல்லாத ஹைலைட் பண்ணக்கூடாதுல்ல. இப்போ நான் வந்து மார்க்கை வந்து இதை வந்து அவர் தேடி தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இதை மறைச்சிட்டேன். எந்த வருஷம் பாஸ் ஆனேங்கிறது இருக்கா? இல்லை, இதெல்லாம் நான் மறைச்சிட்டேன். வேணும்னா மறைச்சிக்கோங்க. இந்த இயர் 2022 எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன், ஹைலைட் பண்ணல. அப்போ எதை ஹைலைட் பண்றது? அதான் இப்போ கேள்வி. அப்போ ஹைலைட் பண்றது ஒரு ரெஸ்யூமை பார்த்த உடனே இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான ரெஸ்யூம் அப்படிங்கிற ஃபீல் வரணும். அந்த ஃபீல் வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. முடிஞ்சா நீங்க HTML CSS பண்ணீங்கன்னா ரெஸ்யூமே HTML CSSல ரெடி பண்ணி அனுப்புங்க. கிட்ல ரெஸ்யூம் புஷ் பண்ணி போஸ்ட் பண்ண முடியும், பார்த்துருக்கீங்களா? அந்த லிங்கை போட்டு வைங்க. இப்போ நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ நான் அமலரீகன் அப்படின்னு நான் ஒரு பேர் எழுதுறேன். அமலரீகனோட பெரிய ஸ்ட்ரென்த் என்ன? MCA. பேர்லயே பளிச்சுன்னு அமலரீகன் அப்படின்னு போட்டு அதை போல்டாக்கி 26 24 போட்டு அதை சென்டருக்கு கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லைன்லயே என்ன ஃபீலுக்கு வந்துருவாரு? MCAல எத்தனை பெர்சன்டேஜ், எந்த காலேஜ், எல்லாம் செகண்டரி. ஃபீல்டுக்கு ஏத்த கேண்டிடேட்டா? கரெக்ட் தானே? முடிச்சாச்சா? இதே மாதிரி நீங்க BE முடிச்சிருக்கீங்க, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணுங்க. ஐயோ நான் படிச்சது நானே எப்படி கொடுக்குறது அப்படிலாம் யோசிச்சுக்காதீங்க. கட்டாயமா அது கரெக்டா இருந்துச்சுன்னா பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லைனே கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணியாச்சா? அடுத்தது இப்போ நான் இதில் என்னென்னலாம் சேர்க்க போறேன் அப்படின்னா, உங்களோட கிட் லிங்க் என்ன? ஃபர்ஸ்டே உங்களோட கிட் லிங்க் HTTP இதில் github.com இல்லை GitLab உங்களுக்கு எடுப்பாங்க. இப்போ நான் அமலரீகன் ஒரு லிங்க் இருக்குன்னா இதை நான் கொடுக்குறேன். என்ன ஃபீல் கிடைக்கும் பார்க்குறவருக்கு? கிட்டெல்லாம் இவருக்கு தெரியுது. கரெக்டா? அடுத்தது blog அப்படின்னு கொடுத்து HTTP dev/dev.to/amal 10 ப்ரோ 10 தடவை தான் பிளாக் எழுதி இருக்கட்டும். ஆனா அடுத்து என்ன ஃபீலை கொடுத்துட்டேன்? பிளாகும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வேர்ட்லயும் மாறிடும். இப்போ இந்த பக்கம் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்துருப்பீங்களா? இது முடிஞ்சிச்சா? அப்போ நான் வந்து எழுத நீ உங்களுக்கு நான் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறேன்னா அந்த ரெஸ்யூமை பார்க்கும்போது ஆமாம் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான ரெஸ்யூம் தான் அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு வருதான்னு மட்டும் பார்த்துட்டே இருக்கு. சரியா? தேவைப்பட்டா இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்க? கேரியர் என்னங்க? கேரியர் அப்ஜெக்டிவா? கேரியர் அப்ஜெக்டிவ் நீங்கள் யோசிங்கன்னு சொல்லி வழக்கமாக கேரியர் அப்ஜெக்டிவ்லாம் காப்பி பேஸ்ட் தான். நான் அதான் பண்ணியிருக்கேன். யாராவது ஓனாக டைப் பண்ணவங்க இருக்கீங்களா? உண்மையிலேயே உங்க கேரியருக்கு ஏதாவது அப்ஜெக்டிவ் இருக்கா? அதை யோசிக்கணும்ல. கரெக்டா? நான் இல்லைன்னுலாம் சொல்ல வரல. 10 கேரியர் அப்ஜெக்டிவ் பாருங்க, அதுல நீங்க எதுக்கு பெஸ்ட் ஃபிட்டா இருப்பீங்க அப்படிங்கிறத பார்த்து அதை உங்களோட கேரியர் அப்ஜெக்டிவா கொடுத்து வச்சு. அதுக்கப்புறமா டெக்னிக்கல் சம்மரி. இப்போ டெக்னிக்கல் சம்மரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்ப்ளீட்டட் ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் இன் பயிலகம் சென்னை. கொடுக்கவா வேண்டாமா? கம்ப்ளீட்டட் ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ். நீ எதுக்கு பயிலகத்துக்குலாம் சைடில் ஆட் போட மாட்டேன்? ஒன் இயர் அதை செய்ய சொன்னது ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் அப்படின்னு தானே நீ கொடுத்துருக்கணும். ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் இன் ஜாவா இப்படி கொடுத்தா போதும்ல. கொடுக்கவா? சரி இப்படி கொடுக்கவா வேண்டாமா? டெய்லி பார்க்குறீங்களா? ஒரு தடவையாவது என் மனசுக்கு நெருக்கமா ஒரு கேள்வி கேட்காம விட மாட்டேன். கரெக்டான கேள்வி தான். இப்போ கொடுக்கவா வேண்டாமா? இதை தேவைப்பட்டாதான் கொடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ இந்த பாயிண்ட்டை இங்க இருக்கிற யாரெல்லாம் இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம்? எல்லாருமே ஆட் பண்ணிக்கலாம்னா அதுல என்ன அமலரீகன் பிளஸ் இருக்கு? அமலரீகனுக்கு என்ன பிளஸ் இருக்கு? அப்போ அமலரீகனுக்கு பிளஸ்ஸா அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு? நான் வந்து கான்ட்ரிபியூட்டட் டு LibreOffice 25.2 பீட்டா டெஸ்டிங் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரா? ஒரு நாள் உட்காந்து பக் எடுத்து பண்ணிட்டு இருந்தாருன்னா இப்போ இது நல்லா இருக்கும்ல. அதாவது அதுல இருக்கிற ஒவ்வொரு வரியவும் உங்ககிட்ட அவங்க கேட்கணும்.
தம்பி இப்படி போட்டிருக்கீங்களே என்னதுப்பா இது அப்படின்னு கேட்கணும். நீங்க உடனே நல்ல ஹாப்பியா மனப்பாடம் பண்ணாம உங்க மனசுல இருந்து நீங்க ஆன்சர் பண்ணணும். இதை நீங்க பண்ண வச்சுட்டீங்கன்னா நீங்க இன்டர்வியூ கிராக் பண்ணிடுவீங்க. நீங்க இப்போ சார் அது ஒன்றும் இல்லை சார், ரொம்ப ஈஸியானது தான். ஒரு நாள் லிபர் ஆஃபீஸ் ஈவெண்ட் நடத்துவோம்னு சொன்னாங்க. அப்போ நான் போய் உட்காந்துருந்தேன். இதெல்லாம் லிபர் ஆஃபீஸில் ஏதோ பக்ஸிலான்னு ஒன்று காமிச்சாங்க சார், சரியா ஞாபகம் இல்லை. பக்ஸிலான்னு ஒன்று காமிச்சாங்க, அது பக் ட்ராக்கிங் டூல்னு சொன்னாங்க. அதில் போய் பக்ஸ் எல்லாம் சொன்னாங்க, எப்படி லிபர் ஆஃபீஸை இன்ஸ்டால் பண்ணணும்னாங்க. நானும் இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு என்னென்னலாம் ஒர்க் ஆகுது என்னென்னலாம் ஒர்க் ஆகலை நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உட்காந்து பார்த்தோம். அவ்வளோதான். கொஞ்சம் டீட்டெயில்டு ஆன்சர் சொல்லிட்டேனா எதிராளிக்கு. இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல நான் எங்கேயாவது தற்பெருமையை பீத்திருக்கேனா, நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கேனா? சொல்லலை. அப்போ எதிராளிக்கு மேலே எந்த நெகட்டிவ் ஃபீலிங்கும் வராது. கரெக்டா? கேட்ட கேள்விக்கு பொருத்தமான பதில் சொல்லிட்டேனா? பொருத்தமான பதில் சொல்லிட்டேன். எங்கேயாவது என்னை பற்றி நெகட்டிவான இமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா? நல்ல டீட்டெயிலாகவும் பதில் சொல்லிட்டேனா? அப்போ அடுத்த பாயிண்ட் கேட்பார்ல. கரெக்டா? அப்படி உங்களோட யூனிக்னஸை ரெடி பண்ணு. இப்போ யூனிக்னஸ் என்னென்னலாம் ரெடி பண்றது? attended meetings, technical meetings, இல்ல frequently attending technical meetings. இப்போ அடுத்து என்ன கேள்வி கேட்பாரு? டெக்னிக்கல் மீட்டிங்கா? இது வரைக்கும் நான் எந்த ரெஸ்யூம்லையும் டெக்னிக்கல் மீட்டிங் அட்டன் பண்ணீங்கன்னு பார்த்ததே இல்லையே. எல்லாரும் நான் வந்து செமினார் போனேன், பேப்பர் ப்ரெசன்டேஷன் போனேன், நேஷனல் லெவல் சிம்போசியம் போனேன், இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன டெக்னிக்கல் மீட்டிங்னு போட்டிருக்கீங்க? அதுவா, கோவிடுக்கு அப்புறம் நிறைய ஆன்லைன்லலாம் வந்துருச்சு சார். இவங்க இந்த காஞ்சி, நான் வந்து ஒரு தடவை லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன்னா, அப்படி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது காஞ்சி லினக்ஸ் யூசர்ஸ் குரூப்னு எனக்கு ஒன்று தெரியும், இந்தியன் லினக்ஸ் யூசர்ஸ் குரூப்னு ஒன்று தெரியும். அவங்க பேர் தான் லினக்ஸ் யூசர்ஸ் குரூப். அங்கே வந்து ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி பற்றி ஃபுல்லாக பேசுவாங்க. அதில் எல்லா நாளும் அட்டன் பண்ணதில்லை. ஆனால் எனக்கு எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ, சண்டே தமிழில் தான் நடத்துகிறாங்க. சண்டே நான் வந்து ஈவினிங் சில நாள் 4 to 5 அட்டன் பண்ணியிருக்கேன். இப்படி சொல்கிறேன், போய் சொல்லியிருக்கேனா? எல்லா வாரமும் அட்டன் பண்ணேன்னு சொன்னேனா? பயங்கர நாலேஜ் அதில் கிடைச்சதுன்னு சொன்னேனா? ஏதாவது பொய் சொன்னேனா? ஒரு பொய்யும் சொல்லலை. டீட்டெயிலாக பதில் சொன்னேனா? எதிராளிக்கு திருப்தி வர்ற மாதிரி பதில் சொன்னேனா? அப்போ நீங்கள் ரெடி பண்ண ரெஸ்யூமில் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு வரியும் உங்களுக்கு அதை பற்றி ஒரு 1/2 நிமிஷம் பேச முடியுமா? அது உங்களோட யூனிக் ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா? உண்மையாக இருக்கும். ஐயோ நான் இது வரைக்கும் அட்டன் பண்ணவே இல்லை, இனிமேல் பண்ணுங்க. கரெக்டு தானே? சில டைமில் என்ன ஆகும்னா நீங்களே டாக்லாம் கொடுக்கலாம். அதுலேயே நீங்கள் போய் டாக் கொடுக்கலாம். நேற்று சல்மான் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார், படித்தவர். அவர் இப்போ போய் சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்குல்ல, சென்ட் ஜோசப்பில் போய் அவங்க லினக்ஸ் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. அவர் ஃபோன் பண்ணி பயிலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு லினக்ஸ் தெரியும். அவர் ஒரு கம்பெனியில் கேம்காஸ்ட்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிட்டு அங்கே போய் லினக்ஸை பற்றி ஒரு செஷன் எடுத்திருக்காரு. லிங்க்டின்ல ஒரு பெரிய இதை எழுதியிருந்தார். சென்ட் ஜோசப் காலேஜ் ஹெச்ஓடியை போய் பார்த்துருக்காரு. அந்த இதெல்லாம் யாரெல்லாம் போய் பார்த்தோம். அங்கே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது. அங்கே பசங்க முன்னாடி அந்த பசங்களுக்கு லினக்ஸ்னா என்ன, ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னு பேசியிருக்காரு. இப்போ இது அவருக்கு ஒரு ப்ரொஃபைல் பில்டிங்கா இல்லையா? அவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னா, சல்மான் ஒரு நாள் சென்ட் ஜோசப் காலேஜில் இதை பற்றி பேசினாரு. அவரே என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்னா, கைலகம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு லினக்ஸ்னா என்னன்னே தெரியாது, கைலகம் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு லினக்ஸ்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு ரொம்ப ஹம்பிளாக தான் சொன்னார். ஆனால் எவ்வளோ தெரியுதோ அதை ஷேர் பண்ணுற நல்ல மனசு இருக்குல்ல, அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது தானே? அது மாதிரி நீங்கள் உங்கள் காலேஜஸில் ஏதாவது போய் பேசியிருக்கீங்களா? உங்கள் ஸ்கூலில், நீங்கள் படித்த ஸ்கூலில் ஏதாவது பேசியிருக்கீங்களா? வாய்ப்பு இருந்தால் அது பண்ணுங்க. வாய்ப்பு இல்லையா, நான் ஒரு பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ணுறேன், பண்ணலாம்ல. கேட்குறவன் கேட்கட்டும், கேட்காதவன் போட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நான் பண்ணியிருக்கேங்கிறது ஒரு பெருமை தானே. அப்போ இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன், கேவ் டெக்னிக்கல் செஷன்ஸ் இன் டெக்னிக்கல் மீட்டிங்ஸ். டெக்னிக்கல் செஷன்ஸ்னா ஒரு நாள் போய் வாட் இஸ் ஜாவா அப்படின்னு ஒரு செஷன் எடுத்தா என்ன? நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஏதோ ஒரு மீட்டிங்கில் தமிழில் இங்கிலீஷில் எல்லா வாய்ப்பும் இருக்கு. நான் டைரெக்டாக போய் இன்டர்வியூவில் மட்டும்தான் பேசுவேன், வேற எங்கேயுமே நான் பேச மாட்டேன். அப்படிங்கிறதே ரொம்ப ரிஸ்க் தானே. நான் பேசுறது கரெக்டா? எங்கேயுமே நான் பேச மாட்டேன், இன்டர்வியூவில் தான் பேசுவேன். அப்படிங்கிறதே இன்டர்வியூ கிராக்கிங்க கொஸ்டின் மார்க்காக நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு. நீங்கள் வாரம் 4 இன்டர்வியூ கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வாரம் மீட்டிங் நடக்குது, வாரம் மீட்டிங்கில் ஒரு 10 நிமிஷம் கொடுங்க சார், நான் படித்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகினர் தான், அந்த லெவலில் கொஸ்டின் கேளுங்க, தெரியலன்னா பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். அப்படி பண்ணுங்க. கரெக்டு தானே?
ரெகுலர் பிளாகர். இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் என்ன வேல்யூ ஆட் பண்ணிக்கிட்டே வருது? ஹூ யூ ஆர். இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டை பத்தியும் நீங்க 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசலாம். நீங்க பேச 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 எதிராளிக்கு உங்க மேல நம்பிக்கை அதிகமாயிட்டே போகும். எங்கேயாவது இது வரைக்கும் பேசியிருக்கிறதுல நான் ஜாவால பெரிய பிஸ்தா, HTML நீ என்ன கொடுத்தாலும் நான் வந்து அப்படியே உனக்கு திரும்ப கொடுப்பேன், இப்படி எங்கேயாவது செல்ஃப் ப்ரொமோஷன் இருக்கா? எங்கேயாவது போய் சொல்லியிருக்கோமா? ஒன்றும் பண்ண, நடக்கிறத சொல்றோம். ரெகுலர் பிளாகர். அடுத்த கேள்வி என்ன கேட்பாரு? என்ன பிளாகர்? மேல லிங்க் கொடுத்துருக்கேன்ல, பார்க்கலையா நீங்க? இந்த லிங்க்கு போய் பாருங்க. இப்போ அவர் அடுத்து என்ன பண்ணணும்? அந்த லிங்க் ஓப்பன் பண்ணணும். அந்த லிங்க்ல நம்ம என்னெல்லாம் போஸ்ட் பண்ணியிருப்போம், நம்ம என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணமோ அதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருப்போம். அவரு இப்போ நீங்க ஃபேக்டோரியல் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, ரிவர்ஸ் நம்பர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அவர் அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் உங்களுக்கு தெரியுமா, எழுதி காட்டுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. நீங்க பண்ணிடுவீங்களா மாட்டீங்களா? பண்ணிடுவீங்க. அதை விட்டுட்டு அவர் இஷ்டத்துக்கு ஒரு லூப்பிங் ப்ரோக்ராம் கொடுத்து எனக்கு இந்த ப்ரோக்ராமை எடுத்து கொடுங்கும் போது நீங்க உங்களோட சக்சஸ் ரேட் அதிகமா? அப்படி இல்லைன்னா உங்க பிளாகை பார்த்து அதுல இருந்து கேள்வி கேட்கறதுல உங்களோட சக்சஸ் ரேட் அதிகம். அதுதான் அதிகம். பிளாக பார்க்கும்போது அவர் மனசுல இன்டைரக்டா இன்னொரு மெசேஜ் என்ன கன்வே பண்றீங்க? இந்த பையன் ரெகுலர் ப்ராக்டிஸ்ல இருக்கான், ப்ராக்டிஸ் பண்றத ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறான், அப்போ இவன்ட்ட ஒரு நல்ல ஹேபிட் இருக்கு. ரைட்டிங்ஸ் அப்போ அந்த பிளாகை பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ இங்கிலீஷ் தெரியுது, இதெல்லாம் கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும்ல. எவ்வளோ டெலிவரி பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் கன்வே பண்ணுறீங்க, உங்களோட ஸ்டைல் என்ன, எல்லாம் புரிஞ்சிடும்ல. கரெக்டா? அப்போது ரெகுலராக நான் இதெல்லாம் பிளாகாக எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்போவே இன்டர்வியூவில் ஒரு ஃபஸ்ட்டு 15-20 நிமிஷம் முடிஞ்சிடும். ஒவ்வொன்றை பற்றியும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசினாலே ஒரு 10-20 நிமிஷம் முடிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 15-20 நிமிஷம் ஒருத்தர் மேலே பாசிட்டிவான ஃபீலிங் வந்துருச்சு. எந்த இடத்துலையும் ஒரு நகை கடைக்கு போங்க, ஒரு துணி கடைக்கு போங்க, ஒரு ஃபோன் வாங்க போங்க, முதல் 10 நிமிஷத்துல அந்த கடை மேல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வந்துருச்சு, வாங்காம வருவீங்களா? அந்த பொருளை வாங்காம வருவீங்களா? ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். கரெக்டா? அதே தான் இன்டர்வியூலையும் நடக்கும். இதுக்கு கீழே இப்போ இதெல்லாம் அப்போ அப்டேட் பண்ணிட்டு இதுக்கு கீழே வேற ஏதாவது நீங்க பண்ணியிருக்கீங்க, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இட் அ ஸ்மால் மினி ப்ராஜெக்ட் இன் ஸ்ப்ரிங் பூட், ஏதோ ஒன்று இன் ஜாங்கோ. கரெக்டா? எது பண்ணியிருக்கீங்களோ ப்ராக்டிஸ் HTML, ஜாவா ஸ்கிரிப்ட், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அப்லோடட், புஷ் தெம் டு கிட். அதாவது ரெஸ்யூம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களை ஒரு கரும்புச்சாறு மிஷின்குள்ள கொடுத்து அப்படி சக்கையா வெளியில எடுத்தா என்ன வரும்? நீங்க டெம்ப்ளேட்டை காப்பி அடிக்கக்கூடாது. உங்க டேஸ்டே தனியா இருக்கும். உங்களை பத்தி இப்போ மேபி இப்போ நான் இதுல ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்க எல்லா பாயிண்ட்டும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டப்பா, இப்போ எல்லாரும் இதை தானே எழுதுவோம், எல்லாரும் இதை தான் எழுதுவோம், ஆனா ஒவ்வொருத்தரும் இதுல ஒவ்வொரு மாதிரி தான் ஆன்சர் பண்ண முடியும். காஞ்சில இருக்குல்ல, நீங்க என்ன செஷன் கொடுத்தீங்க, நான் ஜாவா பத்தி பேசினேன், நீங்க நான் கன்ஸ்ட்ரக்டர்னா என்னங்கிறத பத்தி பேசுறேன். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட்டை தானே பேச முடியும். கரெக்டா? ஒவ்வொருத்தர் பிளாக் ஒவ்வொரு மாதிரி எழுதிருப்பீங்க. இப்போ நான் வந்து என்ன கேட்குறேன்னா, இது வரைக்கும் இந்த ரெஸ்யூமை பார்த்துருக்கீங்க, இந்த ரெஸ்யூம்ல இது ஒரு ஐடி ப்ரொஃபஷனலுக்கான ரெஸ்யூம் தான் அப்படிங்கிற ஃபீலை பாஸ் பண்ணிட்டீங்களா? அதுக்கு கீழே நீங்க MCAல 50% தான் மார்க் வச்சிருக்கீங்க, BScல 48% தான் வாங்கியிருக்கீங்க, அது அவர் மைண்டில் ஸ்டோர் ஆகாது. தெரியாதா? நமக்கே ஒருத்தரை பிடிச்சா என்ன பேசுவோம்னா, காலேஜ்லாம் சும்மா, நாலேஜ் தான் பிரைமரி அப்படி நம்மளே ஒருத்தரை பிடிச்சா அப்படி பேசுவோம். பிடிக்கலன்னா என்ன, காலேஜில் எவ்வளோ தான் மார்க் வாங்கியிருக்கேன், இப்போ என்ன தான் படித்த காலேஜில், நம்மளே ஒரு பக்கம் படிப்பே வேண்டாம்னு பேசுவோம், நம்மளே ஒரு பக்கம் என்ன இவ்வளோதான் மார்க் வாங்கி, வேணும்னா இப்படி பேசுவோம், வேண்டாம்னா அப்படி பேசுவோம். அப்போ முதல்லயே நீங்கள் வேணுங்கிற ஃபீலை எதிராளிக்கு உண்டு பண்ணிடுங்க. இதுக்கு கீழே இவர் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இதுக்கு கீழே இன்னும் பெஸ்ட் என்னன்னா ப்ராஜெக்ட்ஸ் டன், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. எப்படியும் கோர்ஸ் முடிச்சு போறீங்கன்னா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் அதை பற்றி ஒரே இல்லை. ப்ராஜெக்ட்னா காலேஜ் ப்ராஜெக்டை இமேஜின் பண்ணிக்காதீங்க, நீங்கள் ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு டு டூ லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இதில் எதை கை வச்சு கேள்வி கேட்டாலும் அதை பற்றி வித்தவுட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கணும். எதை வித்தவுட் ப்ரிப்பரேஷன் பேச முடியும்? எதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் நீங்கள் பேச முடியும். நீங்கள் படித்ததை ஒப்பிக்க தான் முடியும்.
கரெக்டா? நான் வந்து இந்த மாதிரி ஒரு டு டூ லிஸ்ட் பண்ணேன். ஸ்ப்ரிங் பூட்லையும் டைம் லீஃபையும் யூஸ் பண்ணேன். ஓ, டைம் லீஃப் யூஸ் பண்ணீங்களா? வாட் இஸ் டைம் லீஃப்? டைம் லீஃப் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது சார். ஆனால் நீங்கள் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் பண்ணிடுவேன். கன்ஃபார்மாக பண்ணிடுவியாப்பா? இப்போ ஒரு சிஸ்டம் கொடுப்பேன், பண்ணிடுவியா? சொல்லுங்க சார், ட்ரை பண்ணுறேன். அதானே நல்லாயிருக்கும். கரெக்டா? நெட்டில் தேடிக்கலாமா சார்? நெட்டில் தேடி பண்ணலாமா? தேடி பண்ணலாம். கொடுங்க, நான் ஒரு 1 hour டைம் கொடுங்க, நான் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். கரெக்டா? அப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், கட்டாயமாக ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கலாம்? காலேஜ் ப்ராஜெக்டே இல்லை, வேற என்னெல்லாமோ போட்டு வச்சிருக்கேப்பா, காலேஜ் ப்ராஜெக்டே இல்லை. சார், காலேஜ் ப்ராஜெக்ட் வந்து பண்ணினேன் தான். ஆனால் வந்து ஹரிபரி திடீர்னு டாபிக் கொடுக்க சொன்னாங்க. இந்த வாரம் ஃபர்ஸ்ட் ரிவ்யூனாங்க, இந்த வாரம் 0th ரிவ்யூனாங்க. கொஞ்சம் ப்ரெஷராக ஃபீல் பண்ணிட்டேன். அது அவ்வளோ மனசு இன்னாம கூட வச்சுக்கோங்க. ஆனால் சொல்ல வேண்டிய பதில் என்ன? அது அவ்வளோ மனசுக்கு நெருக்கமாக பண்ணலை. எல்லாமே புரிஞ்சு பண்ணினேன். உண்மைதான் சொல்கிறேன். எல்லாமே புரிஞ்சு பண்ணேன்னு சொல்ல முடியல. டாபிக் வந்து நான் சூஸ் பண்ண முடியல. என்னோட கைடு இந்த டாபிக் தான் எடுக்கணும்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த என்னால் ப்ராஜெக்டாக பண்ண முடியல. எல்லா ஸ்டெப்ஸும் புரிய முடியல. அதனால சில சமயத்தில் நெட்ல இருந்து நிறைய டேட்டா எடுக்க வேண்டியதாயிருச்சு. அப்போது அதை நான் தான் பண்ணினேன் அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்குது. அதனால தான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்டைரக்டாக என்ன பதில் சொல்லியிருக்கேன்? நான் பண்ணலைங்கிறதான் சொல்லியிருக்கேன். பண்ணலைங்கிறத எப்படி சொல்கிறது? நீங்கள் எம்சிஏ நினச்சி இன்டர்வியூ கூப்பிட்ருப்போம். அதுவா சார், 6000 ரூபா கொடுத்தேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சுல்ல. அப்படின்னா நான் உங்களை எதுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டேன்? நீங்கள் எம்சிஏன்னு தானே கூப்பிட்டேன். அப்போ நீங்கள் எம்சிஏவே உடச்சி விட்டீங்கன்னா எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். நான் பேசுறது கரெக்டா? எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்திட்டு அந்த கான்வர்சேஷனில் நீங்கள் எப்படி சந்தோஷமா இருப்பீங்க? எனக்கு ஹாப்பினஸை கொடுத்தா நான் ஹாப்பினஸை திரும்ப கொடுப்பேன். அதனால அதை எப்படி சொல்றது? இது எல்லாத்தையும் இங்கிலீஷில் வேற சொல்லணும். இப்போ நான் தமிழ்லேயே எல்லாத்தையும் டீட்டெயில் பண்ணிடுறேன். பாடி லாங்குவேஜ் எல்லாம் வச்சு தமிழ்லேயே சொல்லிடுறேன். உங்கள் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் எப்படி சொல்றது? ப்ராஜெக்ட்ஸ் டன்னுக்கு கீழே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை கொண்டு வாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அடி வாங்குறது இதுதான். பெரிய காலேஜில் படிச்சிருக்க மாட்டோம், பெரிய பெர்சன்டேஜ் வாங்கியிருக்க மாட்டோம். இதெல்லாம் அதை உங்களுக்கு நல்ல சில பேர் நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா பாக்ஸ்லாம் போட்டு பண்ணுங்க. இல்லைன்னா பாயிண்டாக புல்லட் பாயிண்ட்ஸாக போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? அதுக்கு கீழே இன்னும் நம்ம எதை எழுதலை? ஸ்கில்ஸ் எழுதலை. கரெக்டா? ஸ்கில்ஸ் தான் என்ன ஸ்கில்னு பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு வெப் டிசைனிங்கில் HTML CSS தெரியும், HTML CSS தெரியும். இது எல்லாமே கத்தி. இந்த மாதிரி எழுதுறது எல்லாமே கத்தினா எடுத்து நம்மளே குத்தி விட்டுறலாம். அதில் தான் சொல்கிறேன், ரொம்ப கிளியராக கிராஃப் போடுங்க, பை சார்ட் போடுங்க, நல்ல டிசைன் பண்ணுங்க. நீங்கள் இதில் என்னெல்லாம் தெரியும்னு சொல்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? HTML CSS தெரியும்ல, என்ன பண்ணியிருக்கீங்க? SQL தெரியும்ல, பேக்எண்ட். Postgres தெரியும்ல, வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். Git தெரியும்ல, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவாவோ பைத்தானோ ஏதோ ஒன்று தெரியும்ல, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ், லினக்ஸ், மேக், இதெல்லாம் தெரியும்ல. தெரிஞ்சதை வச்சு என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணல. சரி, அதுக்கு நான் என்னப்பா பண்ணணும்? மாதம் ஒரு 25,000 அக்கௌண்ட்லேயும் போட்டு இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சீட்டும் கொடுத்து ஏசியும் போட்டு ஒரு லேப்டாப்பும் கொடுத்து பக்கத்துலேயே ஒரு டீம் மிஷின் வச்சுட்டிங்கன்னா நல்லா வசதியாக தெரிஞ்சுக்குவேன் சார் இப்படின்னு சொல்கிறது கரெக்டா? இது கலாய்க்கிற மாதிரிலாம் இருக்கு. எதுவுமே தெரியாது, கிவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்பேஸ், மணி, பொசிஷன், எவ்ரிதிங். இது வந்து நியாயமான கோரிக்கைன்னா தானே கேட்கறதுக்கே கூச்சம் இல்லாமல் கேட்க முடியும். இது அநியாயமான கோரிக்கையால இருக்கு. அப்போ பண்ண வேண்டியது என்னன்னா, இதெல்லாம் HTML CSS வச்சு. HTML CSS தெரியுமா? தெரியும் சார், நான் என்னோட ரெஸ்யூமே நானே ரெடி பண்ணியிருக்கேன். மேலே கிட் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க, அதில் போய் என்னோட ரெஸ்யூம் இருக்கும், போய் பாருங்க. நான் அதில் என்னோட பண்ணியிருக்கேன். அதில் நான் வந்து ஒரு டு டூ லிஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கேன் HTML CSS வச்சு. Postgres தெரியும் போட்டிருக்கேப்பா. Postgres வச்சு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நான் ஜாயின்ஸ் வரைக்கும் சூப்பராக தெரியும் சார். நீங்கள் வேணா 2-3 டேபிள் கொடுங்க, நான் பண்ணி காட்டுறேன். கரெக்டு தானே? கிட்டு தெரியும்னு போட்டிருக்கேன். ஆமாம், மேலே புஷ் பண்ணியிருக்கேன். கிட்டோட பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஜாவா, ஆமாம் ஜாவா தெரியும். ஜாவா வச்சு தான் இந்த மாதிரி கன்சோல் அப்ளிகேஷனாக இந்த அப்ளிகேஷன்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு கேம் பண்ணேன்,
அதனால உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொன்னேன், அது என்னங்க, ஃப்ரெண்டா சிஸ்டரான, அது என்ன ஃப்ளேம்ஸ், இதெல்லாம் சொல்ல வேண்டியதானே. ஒரு ஸ்மைலை கொடுக்கும் எதிராளிக்கு. உடனே தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஜாவால ஃப்ளேம்ஸ் கேம் பண்ணோம். பண்ண தெரியாதுல்ல, இது வரைக்கும் பண்ண தெரியாதுல்ல, வரையெல்லாம் படிச்சுட்டா பண்ணலாம். சொன்னா என்னன்னு கேட்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க டெக்னிக்கலா தான் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கீங்க. நான் இப்படி பண்ணேன், என்ன பண்ணீங்களோ அதை சொல்லுங்க. ஒரு கால்குலேட்டர் பண்ணேன் ஜாவால, ஒரு கெஸ் த நம்பர் கேம் பண்ணேன். எதெல்லாம் பண்ணிட்டு பேசுறீங்களோ அதை பத்தியெல்லாம் நல்லா பேசுவீங்க. இன்னொன்னு, இப்போ நான் இதெல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இங்கிலீஷ் உங்களுக்கு ஒரு தடையே இல்லை அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உடனே, நான் ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன்னா, ஒரு வேற மொழிக்காரனுக்கு அரைகுறை இங்கிலீஷ்ல எப்படியாவது கதையை சொல்லிடுவேன். கன்ஃபார்மா சொல்லிட மாட்டேன். ரொம்ப அந்த படம் வந்து ரொம்ப பயங்கரமான த்ரில்லர், கதைக்குள்ள கதை கதைக்குள்ள கதை அப்படின்னா தான் கஷ்டப்படுவேன். இல்லைன்னா கன்ஃபார்மா சொல்லிடுவேன். கரெக்டு தானே? குடும்பஸ்தன் ஒரு படம் வந்திருக்கு, ஸ்டோரி எனக்கு இங்கிலீஷ்ல சொல்ல தெரியாதா? ஒன் கை, he got married, it was a love marriage, that girl, she belongs to lower community, this guy is upper community, story goes in Coimbatore, all people they speak in Coimbatore language. இப்போ பேசுறதுல ஏதாவது ரொம்ப சூப்பரான இங்கிலீஷ் இருக்கா? இவ்வளோ இங்கிலீஷ் நமக்கு பேச தெரியும்ல. ஏன் இது எனக்கு தெரியுது, படம் பார்த்துட்டேன் அதனால தெரியுது, படம் பார்க்கலன்னா தெரியாது. எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ அப்போ லாங்குவேஜ் ஒரு பேரியரே கிடையாது. எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையோ அதை தமிழ்லேயே சொல்ல வர. அப்போ இங்கிலீஷ் இதிலெல்லாம் உடச்சிடலாம். ஸ்கில்ஸுக்கு கிராஃப் இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. வேற என்ன பண்ணணும் ரெஸ்யூமில்? எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும். விண்டோஸ் விண்டோஸ் எல்லாம் நம்ம ஆளுங்க எப்படி தெரியும்ல, இடத்த நிரப்பணும். அதனால விண்டோஸ்னு எழுதி வைக்கிறது. விண்டோஸ் பற்றி நமக்கு என்ன தெரியும்? விண்டோஸ் 11ல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு தெரியாது. இதை மட்டும் விடுறது கிடையாது. ஆஃபீஸ் அப்படின்னு போட்டு எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்லாம் போட்டு வைக்கிறது. எனக்கு ரெஸ்யூமை நிரப்பணும், என்னமாவது போட்டு நிரப்பணும். இதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, இப்படிலாம் ரெஸ்யூம் ரெடி பண்ணவங்களை பார்த்துருக்கீங்கல்ல. எம்எஸ் ஆஃபீஸ்க்கு ஒரு டெவலப்பருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? தெரியும்னே வச்சுக்கோம். இதை நான் சொல்லி என்ன பண்ண போறேன்? இது எப்போ நான் தெரியும்னு சொல்லணும்னா, எம்எஸ் ஆஃபீஸ் ரொம்ப டீட்டெயிலாக தெரியும். இந்த காலேஜ் லேப்ல ஃபர்ஸ்ட் இயர் லேப்லலாம் எம்எஸ் ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க. இந்த இமெயில ஒரே நேரத்தில் 100 பேருக்கு அனுப்புறது எப்படி, ஏதோ பேர் உண்டு, எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? எம்எஸ் ஆஃபீஸில் எக்ஸல்லாம் இருக்குல்ல, எக்ஸல்லாம் ரெடி பண்ணுறீங்கல்ல, எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல்ல பேர் டக்குன்னு மறந்து போயிட்டேனே. இந்த வி லுக்கப் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஒரே ஒரு ஷீட்டில் எல்லா டேட்டாவையும் ஃபில் பண்ணிடுவேன். நான் ஒரு காலேஜ் டேட்டா எல்லா டேட்டாவையும் ஃபில் பண்ணிடுவேன் ஒரே ஷீட்டில். எக்ஸல் ஓப்பன் பண்ணி ஒரே ஷீட்டில் ஃபில் பண்ணிடுவேன். எனக்கு பிசிஏ தனியாக, எம்சிஏ தனியாக, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனியாக, ஃபிசிக்ஸ் தனியாக. நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தனித்தனி ஷீட்டில் டேட்டா ஃபில் ஆகணும். இதெல்லாம் வி லுக்கப்லாம் சொல்லுவாங்க. இந்த அளவு நீங்கள் இதெல்லாம் வந்து ஆஃபீஸில் வேலை செய்வாங்கல்ல, அவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியும். வேர்ட் டாக்குமெண்ட்ல இருந்து இமெயில் அனுப்ப தெரியுமா? இருக்கு. அந்த அளவு நீங்க எக்ஸலண்ட்னா இதை சொல்லணும். இல்லைன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? டைப் ரைட்டிங் ஹையர் பாஸ் பண்ணியிருக்கேன், சொல்லவா வேண்டாம்? சொல்லவா வேண்டாம்? சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. இப்போ விண்டோஸ் போடவா வேண்டாமா? இப்படி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். நீங்க எழுதாதீங்கிறது என் பாயிண்ட் இல்லை. விண்டோஸ் 11ல என்னென்ன ப்ளஸ் இருக்கு, லினக்ஸ்ல என்னென்ன ப்ளஸ் இருக்கு, லினக்ஸ் மின்ட்ல என்னென்ன ப்ளஸ் இருக்கு, எதுவுமே தெரியாம இதுல மென்ஷன் பண்ணாதீங்க. குறைஞ்சது 2 நிமிஷம் பேசுற அளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் போட்டுக்கோங்க. எதெல்லாம் பண்ணக்கூடாது, இதுல என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, ஃபுட்பால் பிளேயர், ஃபுட்பால் டீம் லீட், ஃபுட்பால் என்ன சொல்லுவாங்க, ஃபுட்பால் கேப்டன் இன் 10th ஸ்டாண்டர்ட். 10ஆம் கிளாஸ்ல ஃபுட்பால் விளையாடிருப்பாரு, இப்போ பேசிக்கிட்டு இருப்பாரு. காட் பாரத் ஸ்கவுட்ஸ் ராஜ்ய புரஸ்கார் அவார்ட் இன் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். எதுக்கு இதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம்?
மெம்பர் ஆஃப் என்எஸ்எஸ். இதெல்லாம் எதுக்கு போட்டுட்டு இருக்கோம்? ரெஸ்யூமே நிரப்பணும். பக்கம் நிரப்ப மாட்டேங்குது. என்னமா அது, நான் என்எஸ்எஸ்ல மெம்பரா இருந்தேனா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ்வளோதானே. எப்போ நீங்க அதை மென்ஷன் பண்ணலாம்னா, நீங்க ஒரு சி சர்டிஃபிகேட் என்சிசியில் வாங்கியிருக்கீங்க, நீங்க உண்மையிலேயே ஒரு ஜோனல் வரைக்கும் போயிருக்கீங்க, ஒரு டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஷார்ட் புட்ஸ்ல இருந்தேன், நான் வந்து அத்லெட்டா இருந்தேன், இந்த மாதிரி ரியலா நீங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்கல்ல, வெளியில சொல்ற மாதிரி இருக்கணும்ல. கரெக்டா? என்ன ஹிந்தியில 8 எக்ஸாம் பாஸ் பண்ணேன். இப்போ நமக்கு அதை வச்சு என்ன பண்ண போறோம்? இது இந்த ப்ரொஃபைலுக்கு ஒன்றும் தேவையில்லை. இன்னொன்று, இது எதுவுமே லேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் இல்லை. லாஸ்ட் 3 monthsல நீங்க யாரோ அதுதான் நீங்க. இப்போ உங்க கேரக்டர் கடைசி 3 மாசம் உங்க கேரக்டர் என்னவோ அதுதான் இப்போ நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இருந்த உங்க பழைய செல்ஸ் எல்லாம், அந்த செல் எல்லாம் போயிருக்கும், புது செல்ஸே ஜென்ரேட் ஆயிருக்கும். அப்போ லேட்டஸ்டா ஹூ ஆர் யூ, இந்த லேட்டஸ்ட் ஹூ ஆர் யூங்கிறது தான் வேலை. கரெக்ட் தானே? லாஸ்ட் 3 monthsல இது மாதிரி ஏதாவது அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஃபார்மா மென்ஷன். இப்போ இது ரெஸ்யூம் எவ்வளவு பக்கம் வரும்? ஒரே பேஜே போதும். சிங்கிள் பேஜ் ரெஸ்யூமே தாராளமாக போதும். ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷனை ரொம்ப கம்மியாக 1 line 2 lines கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ டீட்டெயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா. இப்போ எனக்கு நான் கேட்குறது, இப்போ நான் எழுதுனேங்கிறதுக்காகலாம் இல்லை, சும்மா உங்ககிட்ட கேட்குறேன். இதை பார்த்தா ஆமாம் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட ரெஸ்யூம் தான், ஐடி ஃபீல்டில் வேலை தேடுறவரோட ரெஸ்யூம் தான் அப்படிங்கிற ஃபீல் கிடைக்குதா? அது மாதிரி எதெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னா, கட்டாயமா நீங்க ட்ரிபிள் இருப்பீங்க, மெக்கானிக்கலா இருப்பீங்க, அதுல ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஸோ டீட்டெயில்ஸ் இங்கே வேண்டாம். வேண்டாம். அந்த டீட்டெயிலை கொடுக்கும்போது உங்க மேல என்ன டவுட் வந்துடும்? நீங்க எப்போ வேணாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருவீங்க, ஏன்னா அதுல சூப்பரா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எப்படி எங்க கூட இருப்பீங்க அப்படிங்கிற டவுட் உங்க மேல வரலாம். அது ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. அடிஷ்னலா இதுல தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, பிஜி பண்ணியிருந்தீங்க, எம்சிஏ பண்ணியிருக்கீங்க, எம்இ பண்ணியிருக்கீங்க, எம்எஸ்சி பண்ணியிருக்கீங்கன்னா உங்ககிட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்கும்னு நம்புவோம். யூஜி ரியலாகவே மெச்சூரிட்டி இருக்கும். நீங்கள் விட்டு கொடுக்குறது இதெல்லாம் உங்ககிட்ட பிஜி யூஜி பண்ணவங்களோட உங்களோட யூஜி கிளாஸில் நீங்கள் நடந்துக்கிட்டதே உங்களுக்கு சின்ன குழந்தைத்தனமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மெச்சூர்டாக இருக்கிற ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அந்த மெச்சூரிட்டிக்கான ரெஸ்பெக்டை உங்ககிட்ட கொடுப்பாங்க. அப்போ அது மாதிரியான இடத்துல நல்ல மெச்சூர்டு ஆன்சர்ஸ் கொடுக்கணும். எதுக்காக எம்சிஏ பண்ணீங்க? இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சொன்னாங்க, அதுக்கு பதிலாக எம்சிஏ போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபேக்டாகவே இருக்கட்டும். ஆனால் எம்சிஏ ஒய் எம்சிஏ, நீங்கள் கல்யாணம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கூட போய் ஜாயின் பண்ணியிருக்கலாமே. எதுக்கு எம்சிஏங்கிறதுல எம்சிஏ தான் ஸ்ட்ரெஸ், அதை புரிஞ்சு வச்சுக்கோ. அப்போ ஒய் பிஜி அப்படிங்கிற கேள்விக்கு நல்லா ஸ்ட்ராங்காக, யூஜியில் ரொம்ப கற்றுக்கல சார், சரி பிஜி போனாவது கொஞ்சம் கற்றுக்கலாம்னு நினச்சேன், ஒரு ஃபீல்டில் நம்ம போகணும்னு முடிவு பண்ணிட்டோம், அப்போ அதில் அடுத்தடுத்து போனால் நல்லா இருக்கும்னு நினச்சேன், எங்கள் வீட்டில் நான் தான் காலேஜை தொட்ட ஆள், சரி அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். சரி, அதுக்கப்புறமா எதுக்காக கோர்ஸ் போனீங்க? எம்சிஏ வரைக்கும் படிச்சுட்டு நீங்கள் எதுக்காக கோர்ஸ் படிக்க போனீங்க? கரெக்டு தான் சார், நீங்கள் கேட்குற கரெக்டு தான். ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. கோர்ஸே நான் போயிருக்க கூடாது, எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. இருந்தால் நானே ஊர்லேயே படித்து அப்போவே வேலைக்கு போயிருப்பேன். அப்போ எனக்கு கைடன்ஸ் இல்லைங்கிறதுனால எம்சிஏ படித்து முடித்த பிறகும் ஒரு ஏதோ ஒரு கேப் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம வந்து இன்னும் ஒரு எம்சிஏ கிராஜுவேட்டுன்னு வெளியில் சொல்கிறதுக்கான அளவு நம்ம இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன கேப் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை ஃபில் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ நம்ம ஒரு இடத்துல போய் வேலை கேட்குறோம், அப்போ நம்மளை எக்யூப் பண்ணிட்டு நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டு தானே போய் வேலை கேட்கணும். இது என் மனசில் இருந்துச்சு, அதனால கோர்ஸ் பண்ணேன். உண்மையை சொல்கிறேன்னா போய் சொல்லியிருக்கேன்? உண்மைதான் சொல்லுவேன். கரெக்டா? எல்லா பாயிண்ட்டுமே உண்மையாகவே சொல்லுவேன். எப்படி இப்போ இருக்கிற ரீசன்ட் கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டின் இன்டர்வியூ கொஸ்டின் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல என்னன்னா, வழக்கமா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கும்னா, கிராஃப் வந்து இப்படி இருக்கும். 10th மார்க், இது 12th மார்க், இது யூஜி மார்க், இப்படி இருக்கும். 10th 90% இருக்கும், 12th 78 இருக்கும், யூஜியில் 67 இருக்கும். இப்படி தான் வழக்கமாக எல்லா வருஷ கிராஃபும், எல்லாரோட கிராஃபும் இப்படி தான் இருக்கும். கோவிட் பேட்ச்ல மட்டும் கிராஃப் இப்படி இருக்கும், ஏறி இருக்கும். இப்போ என்ன, நீங்க என்ன 10th சுமாராக தான் படிச்சிருக்கீங்க, 12th அதை விட சூப்பர், காலேஜ் அதை விட சூப்பர், கோவிட் சார், கொரோனா பேட்ச், இப்படி சொல்லலாம். இது உங்களை நீங்களே தாழ்த்துற மாதிரி. ரைட்டா? ஆமா, 10th சின்ன பையன்,
சொன்னாங்களேன்னு படித்தேன். 12th ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதனால் மார்க் கொஞ்சம் கம்மியாச்சு. எவ்வளோ நாள் ஒருத்தர் இன்மெச்சூர்டாகவே இருக்கிறது. டீனேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், புரிஞ்சு படிப்போம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு படிக்கிறதுக்கு தான் காலேஜில் மார்க்குங்கிறது அப்போ தான் ரியல். அப்படி ஏதாவது ஒரு கௌரவமான ஆன்சரை தேடி வச்சுக்கோங்க. கோவிட் பேட்ச் அப்படின்னு சொல்றது கட்டாயமாக கூடாது. அது உங்களை நீங்களே அடிச்சு என்கிட்டலாம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்காத, அதெல்லாம் சும்மா அப்படின்னு ஓப்பனாக சொல்ற மாதிரி. அவ்வளோ என்ன டிபார்ட்மெண்ட்? மெக்கானிக்கல். மெக்கானிக்கல்ல 78 வாங்கிட்டு அப்புறம் எதுக்கு நீங்க ஐடிக்கு வரீங்க? அதெல்லாம் தேடி வச்சு இதெல்லாம் ரெஸ்யூமை தாண்டி நீங்க யோசிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட். இந்த சைடு எல்லாத்தையும் எனக்கு என்ன வேணும்னா வரி வரியா ரெஸ்யூம்ல இருக்கிற எல்லா வரியவும் கேள்வி கேட்டுருவான். ஹாபி வரைக்கும் இப்போ ஹாபிஸ் சேர்க்கவா வேண்டாமா? ஹாபிஸ் ரெஸ்யூம்ல சேர்க்கவா வேண்டாமா? உண்மையிலேயே உங்களோட ஹாபியா இருந்தது அப்படின்னா கட்டாயமா சேர்க்க. உண்மைதானே இருக்கணும். சில பேர் இந்த கியூபா அது என்ன சொல்லுவாங்க, கியூபிக் கியூப் தானே அது பேர். சில பேர் இந்த கியூப் எல்லாம் இது பண்ணுவாங்கல்ல, அது பேர் எனக்கு தெரியல. அந்த மாதிரி பண்றீங்கன்னா அது சில பேர் இருப்பாங்க. சில பேர் செஸ் விளையாடுவாங்க, கேரம் போர்டு விளையாடுவாங்க, கார்டனிங் இருக்கும், இந்த உள்ளன் ஸ்டிச்சிங், எம்ப்ராய்டரி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சொல்லவா வேண்டாமா? உண்மையா இருந்தா சொல்லுங்க. ஹியரிங் மியூசிக் ஜென்ரிக்கா இருக்கும்ல, பாட்டு கேட்கறது, லிசனிங் சாங்ஸ், பிளேயிங் கிரிக்கெட், இதெல்லாம் எல்லாரும் பண்றது. அதுல நீங்க ஒரு லெவல் இருக்கீங்க. மியூசிக்கை பத்தி ஒரு 5 நிமிஷம் உங்களால பேச முடியும். இளையராஜா மியூசிக்னா அப்படித்தான், தேவி ஸ்ரீ பிரசாத்னா அப்படிதான் மியூசிக் போடுவாரு. அது மாதிரி ஏதோ ஒரு யூனிக்கா ஏதோ ஒரு மியூசிக் பத்தி உங்களால பேச முடியும்னா லிசனிங் சாங்ஸை கொடுங்க. அப்படி இல்லைன்னா அதை தவிர்க்கிறது நல்லது. இதெல்லாமே ஹாபி, டேட் ஆஃப் பர்த், அப்பா பேரு அம்மா பேரு, பிரசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், இதெல்லாம் எதுக்கு? 2வது பக்கத்துல ரெஸ்யூம்ல என்ன எழுதணும்னு தெரியாது. அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்ட் தானே? 2வது பக்கத்தை கீழே வரைக்கும் கொண்டு போகணும். அதனால இது எதுவுமே தேவை கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி விட்டுருங்க. அவங்க அப்படி மீறி மேரிட்டல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும், எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லை அட்ரஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா சரி, நீங்கள் எந்த ஊரில் வேலை தேடுறீங்களோ அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் அட்ரஸ், சென்னை அட்ரஸில் எங்கே தங்கியிருக்கீங்களோ அதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போ எல்லாம் மெயில் கால் தான், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. வேற ஏதாவது ரெஸ்யூமில் நீங்கள் சொல்கிறதுல ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? ஏதாவது நம்ம பேசுனதுல ஏதாவது 1-2 பாயிண்ட் மிஸ் ஆயிருக்கா? அப்போ இப்படி ரெஸ்யூமை ஃபுல்லாக ரெடி பண்ணி வைங்க. உங்களோட ஸ்டைலில் ரெடி பண்ணு. எப்படிலாம் டிசைன்ஸ் இருக்குங்கிறத பார்த்து சிங்கிள் பேஜ் ரெஸ்யூம் முடிஞ்சா HTML CSSல டிசைன் பண்ணும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்து HTML CSS தெரியுமா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரெஸ்யூமே அதில் ரெடி பண்ணதான். அப்படின்னா எப்படி இருக்கும்? கௌரவமாக இருக்கும், சொல்கிறதுக்கே ரொம்ப கௌரவமாக இருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணி ப்ரீ ஹோஸ்டிங் சைட் இது. அப்போ இது தவிர ப்ராக்டிக்கலி டெக்னிக்கல் ஹாபிஸ் ஏதாவது வச்சுக்கலாம். ஹாபிஸில் டெக்னிக்கல் ஹாபிஸ். இப்போ உங்களோட ஹாபி என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்றது? ஹாபி என்ன சொல்றது? ரெஸ்யூம்ல இல்லை, நான் பொதுவாக கேட்குறேன். வாட் இஸ் யுவர் ஹாபி அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்றாங்க? அப்போ டெக்னிக்கல் ஹாபி ஏதாவது 1-2 வச்சுக்கோங்க. லிங்க்டின்ல நான் இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், உண்மையிலே பண்ணுங்க. லிங்க்டின்ல இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், யூடியூப்ல இந்த டெக்னிக்கல் சேனல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், டெக்னிக்கல் நியூஸ்லாம் அப்பப்போ நான் அப்டேட்டாக வச்சுக்கணும். உண்மையிலேயே இதெல்லாம் சொல்லி செய்யக்கூடாது. சினிமா பிடிக்கிற ஒருத்தர் விஜய் நடிக்க போற படம் வரைக்கும் பேசுறாரு. ஐடி பிடிக்கிற ஒருத்தர் இன்னைக்கு தான் ஜியோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்னைக்கு ஒரு ஓஎஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஜியோ டெலி ஓஎஸ்ஸா, ஸ்மார்ட் டிவிக்கு தனி ஓஎஸ்ஸே விட்டாங்க. இன்னைக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மெர்ஜ் ஆயிடுச்சு.
கரெக்டா? ஜியோ வந்து ஒரு ஓஎஸ் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாவது உங்க ஃபீல்டுல டெக்னிக்கலி என்ன அப்டேட் ஆயிட்டு இருக்கு? இவ்வளவும் சொன்ன இடத்துல அதுல சறுக்கிட்டீங்கன்னா உங்க மேல மரியாதை வராது. ஜாவா லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன ரிலீஸ் ஆயிருக்கு? ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன ரிலீஸ் ஆயிருக்கு? லினக்ஸ் மின்ட் என்ன வெர்ஷன் யூஸ் பண்றீங்க? இதெல்லாம் ஒருத்தர் யார்கிட்ட போய் நான் கேட்கணும்? இதை நான் யார்கிட்ட கேட்கணும்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட தானே கேட்கணும். நீங்க யாரு? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானே சொல்றீங்க, சொல்லுங்க. அப்போ இது இவ்வளவும் படிச்சுட்டு அந்த இடத்துல சறுக்கிறாரு. இங்க கொடுத்துருக்கிற எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன, நீங்க என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுங்க, அதை கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெக்னிக்கலா ஏதாவது ஒரு 5 நிமிஷம் ஹாபி உண்மையிலேயே வைங்க, இல்லைன்னா ஃபீல்டில் வளர முடியாது. எந்தெந்த இதுல ஒன்று மிஸ் பண்ணியிருக்கிறது என்ன தெரியுமா? ஃபோரம்ல மெம்பரா இருக்கிறதெல்லாம் மிஸ் பண்ணிருக்கும். மெம்பர் இன் தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டி, மெம்பர் இன் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, இந்த ஃபோரம்ஸ்லாம் நீங்க மெம்பரா இருக்கணும். நான் எந்தெந்த வாட்ஸ்அப் குரூப்லலாம் நானாவே போய் ஆட் ஆவேன். என்னைய சேர்த்துக்கோங்கன்னு எந்தெந்த குரூப்ல சொந்தக்கார குரூப்ல ஆட்டோமேட்டிக்காக சேர்த்து விட்டுருப்பாங்களா? காலேஜ் குரூப்ல ஆட்டோமேட்டிக்காக சேர்த்து விட்டுருப்பாங்களா? எந்த குரூப்ல நான் நானாவே போய் வில்லிங்க ஆட் ஆவேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு. எந்தெந்த சேனல் எல்லாம் வாட்ஸ்அப்ல நான் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு பிடிச்சது தானே ஃபாலோ பண்ணுவேன். அப்போ அது மாதிரி நீங்க இந்தந்த சேனல்ல இந்தந்த குரூப்ல எல்லாம் மெம்பரா இருக்கணும்ல. மெம்பரா இல்லைன்னா என்ன அர்த்தம்? விதியேன்னு வேலை தேடுறீங்கன்னு அர்த்தம். அவரை எப்படி நம்ம வேலை கொடுக்கறது? கட்டாயமா இதுலலாம் முடிஞ்சா ஆக்டிவாவே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சும்மா காமிக்கிறேன், என்னோட பார்ட்டிசிபேஷன்லாம் காமிக்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு காலையில பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியில் நான் கௌரவமாக சொல்லலாம், தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியில் நான் ஒரு ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, நான் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? காலையில் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். பேப்பரில் லினக்ஸ் பற்றி ஒரு இன்டர்ன்ஷிப் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துதுன்னு போட்டிருக்கு. ஃபோட்டோ எடுத்திருக்கேன், ட்ராப் பண்ணியிருக்கேன், இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி போஸ்ட் பண்ணி அதில் இருக்கிற லிங்க் எடுத்து இதில் போட்டிருக்கேன். இது நான் பண்ணியிருக்கிற கரெக்டான வேலையா இல்லையா? இந்த ஃபோரம்க்கு நான் இப்போ ஒரு பங்களிப்பு என்னோடது இருக்கா இல்லையா? டெக்னிக்கலி ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் ஒரு ஃபோரம்ல பங்கெடுக்க முடியுங்கிறத முதல்ல கைவிடுங்க. நீங்க இதுக்கு போய் ஒரு லைக் போட்டாலே நீங்க பங்களிக்கிறது தான். எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தானே. நான் கஷ்டப்பட்டு போட்டோலாம் எடுத்து போட்டிருக்கேன்ல, 2 பேர் லைக் போட்டிருக்காங்கல்ல எனக்கு. நீங்க அங்க வந்துட்டீங்கனாலே நீங்க அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கல்ல, கரெக்டு தானே? அப்போ இதெல்லாம் பண்ணுங்கன்னு என்னோட பங்களிப்பெல்லாம் போய் பாருங்க. பெருசா ஒண்ணுமே இருக்காது. நான் எவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேங்கிறத போய் பாருங்க. எவ்வளோ நான் பேட்ஜஸ் வாங்கியிருக்கேன், எவ்வளோ பேட்ஜஸ் வாங்கியிருக்கேன். நீங்க தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியில் உங்களோட பேட்ஜஸ் போய் பாருங்க. பார்க்க கௌரவமா இருக்குல்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் பண்ணாதான். ஃபர்ஸ்ட் லைக் கொடுத்தா, ஃபர்ஸ்ட் இமோஜி, நியூ யூசர் எல்லாம் நைஸ், ரிசீவ்டு 10 லைக்ஸ் ஆன டாபிக். கரெக்டா? அப்போ நான் வந்து இவ்வளோ என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னு என்னோட சம்மரியை காட்டுறேன். இங்கே பாருங்க. பெருசா நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். இதுல நான் சில இடத்துல கேள்வி கேட்டிருப்பேன், சில இதை பண்ணியிருப்பேன். நான் பண்ணியிருக்கிற ஆக்டிவிட்டி எல்லாம் போய் பாருங்க. பெருசா எதுவுமே இருக்காது. நான் கேள்வி கேட்டிருப்பேன், அவ்வளவுதான். என்னோட லேப்டாப் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பேன். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, லினக்ஸ் மின்ட்டுக்குள்ள உள்ள போக முடியல அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதிகபட்சம் யாராவது ஒருத்தருக்கு போய் இதுக்கு இங்கேயே ஆன்சர் இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பேன். இங்க பாருங்க, ஓலா ஊபர்லாம் வந்து நிறைய சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு நம்ம யாத்திரைக்கு இப்போ எல்லா ஆட்டோ டிரைவர்ஸ், கார் டிரைவர்ஸ் நிறைய மாறி இருக்காங்க. நம்ம யாத்திரை பெங்களூர் பேஸ்ட் ஒரு ஓலா ஊபர் மாதிரி ஒன்று, சரியா? இந்த நம்ம யாத்திரிங்கிற சாஃப்ட்வேர் ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அவ்வளோதான். இதை புக் கேப் வித் 0 கமிஷன், 100% ஓப்பன் சோர்ஸ். ஓலா ஊபருக்கு போட்டியாக நம்ம யாத்திரிங்கிற ஒரு ஆப் வந்து பெரிய கஷ்டமா இது என்னோட கான்ட்ரிபியூஷன். இதை உங்களால பண்ண முடியாதான்னு கேட்குறேன். முதல்ல உங்களை டவுனா நினைச்சுக்க. இது மாதிரிலாம் 1-2 பண்ணுங்க. எந்த ஃபோரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் பண்ணுங்க. அதில் பண்ணிட்டு அதை இதில் மென்ஷன். பக்காவா ரெஸ்யூம் ரெடி. எனக்கு இதெல்லாமே வேணும்.
தேவைப்பட்டா மட்டும் கோர்ஸ், சில கம்பெனி கோர்ஸ் பண்ணணும், கோர்ஸ் பண்ணாதான் வேலைக்கு எடுப்போம்னு சொல்லுவாங்கல்ல, அங்க கம்ப்ளீட்டட் கோர்ஸ் அப்படிங்கிறத, கம்ப்ளீட்டட் ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் அப்படிங்கிறத அங்க, ஏன்னா அந்த கீவேர்டை தேடுவாங்க. இன் ஜாவா இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுற இடத்துல போட்டு வச்சு, அவ்வளோதான். ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிடலாமா? எல்லாரும் தனித்தனியாக ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு தனித்தனியாக அனுப்பி வை. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்காங்கிறத ஒரு தடவை 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் இது பண்ணிட்டு நம்ம அரைய லூப்பிங் பற்றி நாளைக்கு கிளாஸில்